வணக்கங்கம்மா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யார் இன்னைக்கு ஜாதகம் தருது? யாருடைய ஜாதகம்? அக்கா பையன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/3/98. ஆமாம் குருஜி. நாலு 53 PM சென்னை. திதி வளர்பிறை திருதியை. திருதி திதிக்கு யார் யார் சொல்லுங்க? சிம்மம் மகரம் சூரியன் சனி பகவான் குருஜி. விஸ்கம்பம் நாமயோகம். யோகி யாரு? உபயோகம் சுக்கிரன், உப அவயோகம் குரு பகவான். கரசை கரணம். முடக்கு. முடக்கு யாரு? முடக்கு வீடு எது? புதன். வைனாசியம் ராகு. எந்த வீடு முடக்கு? கன்னி வீடு குருஜி. ராமத்தையா வைனாசிகம் அவிட்ட நட்சத்திரம் தான் வருது. செவ்வாய் இல்லைங்கய்யா, சதயம் தான் வருது நமக்கு. நம்ம அப்படிதான் போட்டிருக்கேன். அப்படிங்களா? சரி சரி. ஆமா. சரிங்க சரி. சதயம் 1 வருதுங்க ஐயா. லக்னம். சிம்ம லக்கணம். அங்கே ராகு மட்டும் இருக்கு. இருவரும் பூரம் நட்சத்திரம். லக்னத்துக்கு 6ல சுக்கிரன் மட்டும் இருக்கு. அவிட்டம். லக்னத்துக்கு 7ல 2 கிரகம் இருக்கு. கேது குரு. இருவரும் சதயம். யார் வீட்டுல தான் அந்த சத்தம்? யமன் குமரையா. பண்ணிடுறேன். அடுத்தது லக்னத்துக்கு 8ல 4 கிரகம் இருக்கு. சூரியன் செவ்வாய் புதன் சனி. 4வரும் ரேவதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 9ல சந்திரன் மட்டும் இருக்கு. பரணி. லக்னத்துக்கு 12ல ஆயில்யம் மாந்தி மட்டும் இருக்கு. ஆயில்யம். செவ்வாய் தேசியில செவ்வாய் புத்தி குருஜி. ஆண் ஜாதகமா? ஆண் ஜாதகம். வயசு என்னாச்சு? வயசு 98 குருஜி. 29 ரன்னிங் குருஜி. 29 முடிஞ்சிருச்சா? 29 ஸ்டார்டிங் குருஜி. ஓகே, செவ்வாதசி செவ்வாய் புத்தியா? ஆமாம் குருஜி. இந்த ஜாதகம் திருமண வாழ்க்கை கடுமையா பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. 2வது சம்பாத்தியத்திலே நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. குமாரையா, எதுக்காக ஜாதகம் கொடுத்தீங்க? ஐயா இருங்க ஐயா, நான் வெளியே போயிட்டு உள்ள வரேங்க ஐயா, ஒரு நிமிஷம்.
ஆ எனக்கு நீங்க ஒரே நிமிஷம் இருங்கய்யா, வெளியே போயிட்டு உள்ள வரேன். ஐயா, இவங்க பையனுக்கு திருமண விவகாரம் தான் பேசுறதுதான் கேக்குறேன். வயசு 29 ஆச்சு. இப்ப நான் என்ன பலன் சொன்னேன்? திருமண ரொம்ப கஷ்டம் இருக்கும்னு சொல்றீங்க. திருமணத்துல பல ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நான் சொன்ன பலன் கரெக்டா இருக்கா? கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க. கரெக்டா இருக்கான் குருஜி. கரெக்டா இருக்கு சார். அங்கேயே வந்துட்டேன் குருஜி. மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா வருதுங்க சார். இந்த ஜாதக திருமண வாழ்க்கையில தான் கடுமையான பாதிப்புகள் வந்து இருக்கு. வயசு 29 ஆச்சு. என்ன கல்யாணம் நடக்கல. லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் கேது குரு என்ற 2 கிரகங்கள் வந்து இருக்கு. ஐயா, உங்க வீடியோ வரவே இல்லை எனக்கு, என்னன்னு தெரியலைங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வருதா? வருதுங்க குருஜி. வருதுங்க ஐயா. ஆ சரி, சொல்றது கவனிங்க. ஆக்சுவலா வந்து கேது பகவான் எப்பொழுதும் திருமணத்துக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். திருமண வாழ்க்கைக்கு உண்டான பாவமான 7ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்காரு. ஸோ இது வந்து என்னன்னா திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப குரு கேது என்ற இந்த 2 கிரகங்களும் திருமண வாழ்க்கையை வந்து கடுமையா வந்து பாதிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. சரி, இப்ப அடுத்தது ரேவதியில் வந்து 4 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 4 கிரகங்கள்ல யார் யார் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாக்க, சனி பகவான் வந்து திரிசூனியம், அவரே வந்து யோகியா வந்திருக்காரு. அதனால வந்து நம்ம வந்து அவரை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். சூரியன் வந்து ஒரு திரிசூனி அதிபதி. செவ்வாய் புதன் வந்து முடக்கு தோஷத்தை வந்து வாங்கியிருக்காரு. கன்னி வீடு வந்து முடக்கு. அப்ப இந்த ஜாதகத்தில் வந்து என்னன்னா 8ஆம் பாவத்திலையும் வந்து பெருசா வந்து யோகம் இல்லை. இந்த ஜாதகத்துல எங்க சுத்தி வந்தீங்க அப்படின்னாலும் திருமண வாழ்க்கை கடுமையாக வந்து பாதிக்கப்படும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, 7இல் கேது குரு பகவானுடன் இணைந்து அமர்ந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தோஷம். சதயத்துக்கு உண்டான பரிகாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணணும். மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் அவருக்கு போயிட்டு ஒரு கௌலகரணம் நடைமுறையில் இருக்கும்போது முதல்ல வந்து பரிகாரம் வந்து பண்ணிட்டு வரணும். 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் வந்து இருக்காங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பலமா இல்லை. ஸோ அதனால ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் வந்து கையில் எடுக்கணும். ரேவதிக்கு திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அவர் என்ன பண்ணணும், பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம் நடைமுறையில் இருக்கும்போது போயிட்டு ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். கலஸ்திரக்காரகன் சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் வந்து உபயோகமா வந்திருக்காரு. ஜாதகர் பிறந்தது விஷ்கம நாம யோகம் வளர்பறை திதியில் வந்து பிறந்திருக்கனால சுக்கிரன் வந்து உபயோகியா வந்திருக்காரு. ஒரு நல்ல விஷயம். ஆனால் சந்திரன் அமர்ந்தது லக்னத்துக்கு 9ல் இருக்கார். சுக்கிரன் அமர்ந்தது லக்னத்துக்கு 6ல் இருக்கு. ராகு அமர்ந்தது லக்னத்துக்கு 1ல் இருக்கு. ஓகேவா? ஓகே. அவைகளும் வந்து திருமணத்துக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், வேற ஏதாவது வழிகள் வந்து ஜாதகத்துல திருமணத்துக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும்.
இந்த ஜாதகருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்காது. நம்ம சொல்றதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். குறிப்பாக வந்து நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னுடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள், ரெகுலரை ஆண்ட படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் சொல்றதை அப்படியே வந்து வேதவாக்கா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்களாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? பண்றோம் சார், பண்றோம். இதுவரை ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? எனக்கு சிறப்பா இருக்கு. வந்திருக்கு சார், வந்திருக்கு சார். 100% வந்திருக்கு சார். 2-3 பேர் தான் பேசுறீங்க, மீதிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்திருக்குன்னு குறிச்சு மிக சிறப்பா இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஆமா. அப்ப நான் இந்த ஜாதக தர அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜாதக திருமண வாழ்க்கை என்பது கிடையாது. ஜாதக திருமண வாழ்க்கை என்பது இல்லை. திருமண வாழ்க்கை என்பது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஜாதகம் மோசமா இருக்கு. ஆனா என்னை நம்பி, நம்மளுடைய இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையை நம்பி, இந்த விதிகள் எல்லாம் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. வேற மெத்தட் எல்லாம் இருக்கு. அவங்களாம் வந்து வேற மாதிரி நடத்துவாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த விதிகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே தானே? ஆமாங்க. நீங்கள் எல்லாத்திலையும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த விதிகள்லாம் யார் உருவாக்குனது? இந்த விதிகள்லாம் நான் வந்து இரவு பகலாக உட்காந்து உருவாக்கின விதிகள். அப்போ இந்த ஜோதிட முறையை நம்பி, இந்த விதிகளை நம்பி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வரணும் கரெக்டாக. இந்த ஜாதகருக்கு வந்து ஜானா ஜாதகத்தில் வந்து திருமணத்துக்கு வந்து பிராத்தம் வந்து பெரிய அளவில் வந்து இல்லை. அப்போ நம்ம அடுத்தது யாரை நம்பணும் அப்படின்னா, கோச்சார கொடுப்பனைகளை தான் வந்து நம்பி ஆகணும். கோச்சாரத்தில் அப்பப்போ வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை அந்த நேரத்தில் சரியான பரிகாரங்கள், அந்த கிரகத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறது, அந்த டெக்னிக்காக எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கல்யாணத்தை வந்து முடிச்சு வைக்கணும். பொதுவாகவே வந்து இந்த 10 பொருத்தங்கள் பார்க்கக்கூடாது, ஃபெயிலியரான மெத்தேடு அப்படின்னு நான் வந்து தெளிவாக எல்லாருக்கும் பதிவு பண்ணியிருக்கேன். அது நீங்களும் வந்து உணர்ந்துருக்கீங்க, உண்டா இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 1975-80களில் இருந்து 10 பொருத்தங்கள் வந்து பிரபலமாக எல்லாரும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. 10க்கு 7 கரெக்டாக இருக்குது, 8 கரெக்டாக இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது, ரச்சு இருக்கு, எல்லாம் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் வந்து குழந்தை இல்லை, ஒத்துமை இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, சொத்து இல்லை, ஒழுக்கம் இல்லை, உடல்ல ஏகப்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு வந்து பிரிஞ்சிட வேண்டியது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜோதிட முறையில் நம்ம வந்து இந்த 10 பொருத்தங்களை வந்து பார்க்கறது கிடையாது. ஒரு ஜாதகர் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், முடக்கு தோஷம் அதெல்லாம் வச்சு ஜாதகத்தில் வந்து பலன்கள் எடுத்து இந்த ஜாதகருக்கு யார் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கொடுப்பனை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. நான் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்? இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருங்க. அதையும் மீறி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா வந்து சொல்றதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஜாதகம் பார்த்தோம்னு சொல்லிட்டேன், இதில் வந்து திருமண வாழ்க்கையில் தான் கடுமையான பிரச்சனைகள் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களாலையும் வந்து கரெக்டாக வந்து அது மாதிரி சொல்ல முடியும். சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகேவா?